செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா வைத்திருந்த நபர் சிக்கினார். கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இக்பல் உசேன் என்பவர் சிக்கினார். இதையடுத்து பிடிபட்ட நபரிடம் இருந்த 4 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்பாடி விலங்கு பகுதியில் நின்றிருந்த வீரசூரன், அருண்குமார் ஆகியோரிடம் இருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டது. திமுக ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காமல் நிகழ்வதால் நாள்தோறும் குற்றங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை கடத்திய பெண் உட்பட 6 இளைஞர்களை பிடித்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பீளமேடு எல்லைத்தோட்டம் பகுதியில் நின்றிருந்த இளைஞர்களை பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் 500 கிராம் கஞ்சா மற்றும் 610 போதை மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது. அவர்களிடம் மேலும் விசாரணை செய்ததில் பீளமேடு போலீஸ் குடியிருப்பு அருகில் வசிக்கும் அஜித்குமார் உட்பட 5 பேர் என்பது தெரியவந்தது. இதேபோல் நல்லம்பாளையம் சாலையில் நின்றிருந்த ரோஹிநாத் சந்திரா என்ற மூதாட்டியை பிடித்து 1210 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை விழிப்போடு இல்லாததால் போதைப் பொருட்கள் எளிதில் நடமாடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.